இன்றைக்கி வந்துங்க நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் வந்துங்க நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணி நம்ம காப்பு கட்டுவோம். அது வந்து போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அது காப்பு கட்டுறதுக்கு வந்துங்க வேப்பந்தலை, பூளைப்பூவு, ஆவாரம்பூ இதெல்லாம் வந்து பொசிட்டு வந்துங்க அந்த அன்னைக்கு வந்து நம்ம பூஜை ரூம்பு, நிலவாசப்படி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சமைக்கிற கிச்சனு, நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டாங்கல், அம்மிக்கல் அங்கெல்லாம் வந்து நம்ம காப்பு கட்டுவோம். அந்த அன்றைக்கி வந்துங்க நம்ம இளநீ வைக்கிற பையன் சின்ன பையன் தான் வந்துங்க அந்த இலையில பொசிட்டு வந்து கொடுத்தானுங்க. வீட்டில் அவர் தானுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு, அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடி இதெல்லாம் வந்து அவர் தான் கொண்டு கட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் புல்லட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 40 வருஷமா 50 வருஷமா ஆச்சுங்களாமா அந்த புல்லட்டுக்கு வயசு. அதுக்கு காப்பு கட்டிட்டு பக்கத்தில் காருக்கு வந்து காப்பு கட்டிட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அன்றைக்கி சாயந்தரம் வந்துங்க காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நைட்டு வந்து சங்கராத்திக்கு வந்து சாப்பாடு செய்யணுங்க. நம்ம ஊரில் வந்து எப்போவுமே வந்து அரிசி பருப்பு, அசானிக்காய் பொரியல் இது மாதிரி தான் செய்வோம். நானும் அதே மாதிரி தாங்க சமைச்சு சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க ஒரு இலையில் வந்து சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு அந்த அன்றைக்கி வந்து போகி பண்டிகை நிறைவடைஞ்சதுங்க. அடுத்த நாள் வந்து தைப்பொங்கலுங்க. தைப்பொங்கல் அன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் வெளியில் வாசலில் அப்படின்ட்டு நம்ம விறகடுப்புலேயே வைக்கலாம் அப்படின்ட்டுங்க விறகெல்லாம் எடுத்து நைட்டே வச்சுக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருளாக வந்துங்க நைட்டே வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். பொங்கப்பானை, முந்திரி, திராட்சை, வெல்லமெல்லாம் வந்து தூவி எடுத்து வச்சுட்டுங்க. அப்போ வந்து காலையில் வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. பொங்கல்லாம் வந்து நல்லபடியாக வந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க நான் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு கரும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க இலையில் வந்து மஞ்சள் புள்ளெல்லாம் வச்சு இலையில் வந்து சமைச்ச பொங்கலை வந்து எடுத்து வச்சுட்டுங்க எல்லாம் சாமி கும்பிட்டுங்க பொங்கல் பிரசாதம்லாம் சாப்பிட்டுங்க அந்த அன்றைக்கி வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. அந்த அன்றைக்கி வந்துங்க எங்கள் கொழுந்தனார் வந்திருந்தாருங்க. அவங்க அண்ணங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு உண்மையாக அவரெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த நாள் வந்து நல்லா நிறைவாக இருந்துச்சு.